மார்டின் குழும தலைவர் லீமா ரோஸ் மார்டினுக்கு கேஜி மருத்துவமனை சார்பில் டைனமிக் உமன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. கோவை சரவணம்பட்டியில் அமைந்துள்ள KGISL வளாகத்தில் கிராமந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு இருதயம் மற்றும் கேன்சர் பரிசோதனையை கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் மற்றும் ரோட்டரி கிளப் இணைந்து இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தனர். இந்த இலவச முகாமில் மருத்துவ பரிசோதனையின் போது கண்டறியப்படும் நோய்களுக்கு கேஜி மருத்துவமனை சார்பில் 50% சிறப்பு சலுகை செய்து மருத்துவம் செய்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் பக்தவச்சலம் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக கேஜி மருத்துவமனை மற்றும் முதுகலை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து மார்டின் குழும தலைவரின் 10 ஆண்டு கால சமூக சேவையை பாராட்டும் விதமாக விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவில் மார்டின் குழும தலைவரும் மார்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி தலைவருமான லீமா ரோஸ் மார்டினுக்கு டைனமிக் உமன் விருதை கேஜி மருத்துவமனை தலைவர் பக்தவச்சலம் வழங்கி பாராட்டி கௌரவித்தார். ரோட்டரி கிளப் மற்றும் பெண்களுக்காக நடத்தப்படும் ஆக்ருதி போன்ற தன்னார்வ இயக்கங்கள் வாழ்த்து தெரிவித்தது, மரியாதை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. தாய் நாடுதான் சொல்றோம், தந்தை நாடுன்னு சொல்றதில்லை. அம்மா இல்லாம நாமெல்லாம் இல்லை. அப்பாவனால் ஒரு குழந்தையை உண்டாக்க முடியாது. அம்மாவுக்கு இருக்கிற ஒரு பாசம் பரிவு தந்தைக்கு வரும், ஆனால் வராது. ஏன்னா அவள் 9 மாதம் வயிற்றில் பெற்று எடுத்து பிரசவ டைமில் 10 மணி நேரம் டெலிவரி பண்ணி அடுத்த 10 மாதம் தாய்ப்பாலை கொடுத்து அந்த மாதிரி பரிவும் பாசம் உள்ளவங்க தான் இந்த மார்டின், மிஸ்ஸஸ் மார்டின், லீமா ரோஸ் மார்டின். நிறைய அவங்களுக்கு ரோல்ஸ் இருக்கு. As a wife, as a mother, as a mother-in-law, as a director of companies, a managing trustee of many companies, is a correspondent and national president of the International Legal Rights and Human Justice Council, president of the Ayurveda, Yoga, Naturopathy, Siddha, Homeopathy, Tamil Nadu. ஒரு பெண்ணினால் இவ்வளவு ஃபிலாந்தெரப்பி பண்ண முடியுமா? எனக்கே ரொம்ப அதிசயமாக இருக்கு. நான் இந்த அம்மா ஒரு 10 தடவை பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு அன்பாக இருப்பாங்க எப்போவுமே. Home for homeless people, support for the HIV affected people, eradicating hunger alleviation, cancer awareness, education welfare, scholarships கொடுக்கிறது, safe drinking water, animal welfare, research and development welfare, clinical construction welfare, school construction, medical treatment support, environmental promotion, Swachh Bharat, Clean India campaign. ஒரு பெண்ணினால் இவ்வளவு பண்ண முடியுமா? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. ஆவதுங்கிறது பாரு, இந்த அம்மாவோட எவ்வளவு ஆக்கம் பண்ணியிருக்கேன். அழிவதுங்கிறது நம்ம மனசில் இருக்கிற ஒரு 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 அகம்பாவத்தை அழிக்கிறது பெண். அழிவதுங்கிறது இட்ஸ் நாட் டிஸ்ட்ராக்ஷன். இஃப் த லேடி, இஃப் யூ கோ டு சாரதாம்பாள் டெம்பிள், there is one lady who is sitting with 10 hands with 10 weapons. காளி நம்ம மனசில் இருக்க வந்து உங்கள் ரூமில் வாங்கிக்கிறாங்க அப்படின்னாங்க. ரூமில் வாங்குற அவார்டு கிடையாது மேடம், அது பெரிய பெண்கள் மத்தியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 100 பெண்கள் வந்திருக்காங்க. எங்கள் நர்சிங் ஃபேக்கல்ட்டி மேம் ஃப்ரம் ஹியர் கேம்பஸ் இன்டர்வியூ. He has created such a huge infrastructure. He has created a Manhattan in Coimbatore. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் அந்த போனீங்கன்னா அது அமெரிக்கா மாதிரி இருக்கும். எக்ஸ்போர்ட் இஸ் 16,000 crores per year எக்ஸ்போர்ட். நாங்கள் எடுத்துள்ள தொழில் மருத்துவ தொழில். மருத்துவ தொழிலுங்கிறது இஸ் ஈக்குவல் டு காட்லி ஒர்க். கடவுள் ஒருத்தர்னால் தான் உயிரை காப்பாற்ற முடியும். கடவுள் ஒருத்தர்னால் தான் உபாதைகளை குறைக்க முடியும். முருகா காப்பாற்று, ஏசப்பா என்னை காப்பாற்றுன்னா அவர் வரமாட்டார். நேராக கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி வந்தாங்கன்னா 10 பேர் இருந்துட்டு வைத்தியம் பண்ணி உயிரை காப்பாற்று. ரொம்பவும் சீரியஸான சுச்சுவேஷன்ஸில் கேஜியில் வந்தால் சரி பண்ணிடுறான். இருக்குது இந்த நல்ல பேருக்கு முக்கியமான காரணம் டாக்டர்களும் செவிலியர்களும். செவிலியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் இவங்க நல்லா ஒர்க் பண்ணதுனால கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல பேர் உலகம் பூரா தெரியும். அமெரிக்காவில் தெரியும், இங்கிலாண்டில் தெரியும், ஸ்காட்லாண்டில் தெரியும், நியூசிலாண்டில் தெரியும், ஆஸ்திரேலியாவில் தெரியும், பங்களாதேஷ்லேயும் தெரியும். எந்த தேசத்துக்கு போனாலும் இந்தியாவுக்கு நர்சஸ் பெஸ்ட்டுங்கிறாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் ஒரு 5000 நர்சஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். எங்கள் பிரின்ஸ்பால்ஸ், எங்கள் வைஸ் பிரின்ஸ்பால்ஸ், எங்கள் டியூட்டர்ஸு, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் எல்லாமே தன்னலம் கருதாமல் நல்ல நர்ஸுகளை உண்டாக்குகிறார்கள். இந்த அற்புதமான வேலையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இப்போது வியாதி வராமல் தடுக்கிறதுக்காக ஊராக போய் மெடிக்கல் செக்கப் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த மெடிக்கல் செக்கப், வியாதி வராமல் தடுக்கிறது எப்படி, ஆரம்ப காலத்திலேயே வியாதியை கண்டுபிடிக்கிறது எப்படி,
ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது எப்படி, ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது எப்படி, கேன்சர் வராமல் தடுக்கிறது எப்படி, கேன்சர் வந்தாலும் ஆரம்ப காலத்திலேயே ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்காக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரோட்டரி கிளப்பில் இருக்கிறவங்களும் கேஜி ஹாஸ்பிட்டல் டாக்டர் இணைந்து நடத்தும் இந்த அற்புதமான விழாவுக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த விழாவில் ரோட்டரி கிளப் பிரசிடென்ட்டு, செக்ரட்டரி, ஜோனல் எல்லாருமே வந்திருக்காங்க. எந்தெந்த ஏரியா சார் மெடிக்கல் கேம்ப் பண்ண போகிறீங்க? மெடிக்கல் கேம்ப் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 52 வில்லேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய டவுன்லலாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. சின்ன சின்ன வில்லேஜஸ் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது இல்லைங்களா, கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர், சின்ன சின்ன வில்லேஜ் மருத்துவ வசதி இல்லாத இடத்துக்கு போகிறோம். அதுக்காக 2 வேன் ரெடி பண்ணியிருக்கோம். கேன்சர் டிடெக்ஷன் வேன் ஒன்று, ஹார்ட் டிடெக்ஷன் வேன் ஒன்று. அதுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஸ் மேனேஜர் 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி துவக்க விழா. ஆரம்ப காலத்திலே இருந்து ஆரம்ப சுகாதாரத்தை நம்ம உடம்புல சுகாதாரம் தான் முக்கியம். உடம்புல சுகம் இருந்தால் தான் மற்றதெல்லாம் வரும். உடம்புல சுகம் இல்லைன்னா எந்த வேலையும் பண்ண முடியாது. ஹெல்த் இஸ் வெல்த், வெல்த் இஸ் வெல்த். WHO என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இமோஷனல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட், இன்டெலெக்சுவல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னென்ன செக்அப் பண்ணுறீங்க சார்? என்னென்ன பரிசோதனை? ஹார்ட் எக்ஸ்ரே எடுப்போம், எக்கோ கார்டியோகிராஃபி பண்ணுவோம், பிபி செக் பண்ணுவோம், பிளட் சுகர் பண்ணுவோம். ஏதாவது காம்ப்ளிகேட்டட் மேட்டர் இருந்தால் கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு அங்கே 50% டிஸ்கவுண்ட்டில் அவங்களுக்கு குறைச்சி பண்ணுவோம். பெரிய ஸ்கேன் பண்ணணும்னா 5000 ரூபாய் ஆனால் 2000 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். இந்த கேம்புக்கு ஏதோ இந்த கேம்புக்கு ஃப்ரீ கேம்ப். இதுக்கு ஒன்றும் பணம் வாங்குறது இலவசமாக தான் பண்ணுறது. ஏழைகள், பாழைகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் யார் வந்தாலும் கேம்பில் வந்து சேர்ந்துக்கலாம். அதுக்கு ஒரு 10 பேர் ஹார்ட் டிடெக்ஷனுக்கு 10 பேர், 2 டாக்டர், 8 நர்சஸ். அதே மாதிரி கேன்சர் டிடெக்ஷனுக்கு 2 டாக்டர், 8 பேர். இது இன்றைக்கி துவக்க விழா. ரோட்டரி சங்கம் அவர்கள்லாம் வராங்க. அவங்க மூலமாக துவக்கிறோம். ரோட்டரி சங்கம் அவங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க.